கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா சொத்தை இல்லா நல்ல கத்திரிக்கா. கோ பாட்டு பாடாம கொம்முன்னு காயாடி. நான் பாட்டு பண்ணா உனக்கு என்னடா? காதுல கேக்குறல. சரி நேத்துக்கு இவ்வளவு தக்காளி வெங்காயம் எல்லாம் அஞ்சுனுக்கிறா. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, தெரியாத உனக்கு? சொந்தக்காரங்க வந்தா மட்டும்தான் அள்ளியில வைக்க போற. கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு மொத்தது எல்லாத்தையும் நீயே துண்டுருவா. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய விடு. என்ன கனகா இவ்வளவு வெங்காயம் தக்காளி எல்லாம் அறியறீங்க? வீட்டுல எதுனா விசேஷமா? வேலை பார்த்துட்டு போடா. என்ன கனகா முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இப்பெல்லாம் ஓவரா கோச்சிக்கிற நீ. அந்த அம்மா கொஞ்சம் செயல் ஆட்டாங்களா, அதான் கொஞ்சம் வீம்பு பண்ணுவாங்க. நீ எது கோச்சிக்காத. ஆமாண்டா முன்ன மாதிரி எல்லாம் இல்லடா. உங்க அக்கா மூஞ்சில அச்சா மாதிரி பேசுதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா மூஞ்சில அடிப்பா. போடா. கொஞ்சம் அழகா இருக்க கூடாது, வந்து வந்து பேச வேண்டியது அப்படியே. ஓவர் சீன் தாம்மா. டே ராகுல, வீட்டுல என்னடா விசேஷம்? எங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் வராங்க, அதனால தான் இவ்வளவு சமையல் செய்யறோம். டேய் உங்க அக்கா என்ன பொண்ணு பார்க்க வராங்களா என்ன? அதுதான் தான் உலக அழிஞ்சிருமே. அதெல்லாம் இல்ல, வேற யாரும் வராங்களா? நீ போ. சரி நமக்கு எதுக்கு ரொம்ப. சரி கனகா வரேன். வரேன்டா ராகுல. இது போறான்லடாவா, நான் ரோட்ல நடந்து போறல. கனகா கனகானே பின்னாடியே வரான்டா. நல்லா தானே இருக்கிறான், கட்டிக்கியா. அப்படியே மூஞ்சி மேல குத்துவான். என் அழகுக்கு ஏத்த மாப்பிள்ளடாவா. என்னடா பேசுற? இப்படியே பேசி பேசி உட்காந்து துண்ணுங்கட. நீ கம்முன்னு வாய் போட்டு உட்காந்துரு. அப்பா வந்து திட்டும். நான் வெங்காயம் கட் பண்றேன். என்னம்மா சமையல் ரெடி ஆயிடுச்சாமா? வர போறாங்கம்மா. ஓ எனக்கு என்ன 10 கையா இருக்குது? பத்து இருப்பா, அதான் ரெடி பண்ணிருக்கல. என்னம்மா இப்படி லேட் பண்ற? எப்போ யார் வர போத்து நம்ம வீட்டுக்கு? உங்க அக்காவை கட்டிக்கிறதுக்கு எங்க முதலாளி வர போறாரு. நேதே மோலாளி இதை கட்டிக்க போறாரா? இதுக்கு தான் நீ அவனை திட்டினியா? நீ கம்முன்னு இருடா, பணக்கார மாமா வர போறாரு. எப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் இதை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கினாரு. 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்றாங்க. நான் 2-3 போய் தான் சொல்லிக்கிறேன். ஓஹோ, அதுக்கு தான் சுடிதார் போட்டு உட்காந்துக்கிறீங்களா? நான் ஒரு 5 சுடிதார் போட்டு தச்சிப்பியா? இங்க பர்றா, சும்மா கலைச்சிட்டு உட்காந்துருக்காத மாமா வரும்போது. மாமாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ. சரி வர ஆள் என்ன பண்ண போறாரோ? டேய் வர்றது எங்க முதலாளி, இட கூடமா பேசாத. ஐயோ நான் எதுவும் பேச மாட்டேன். உன் பொண்ணு முதல்ல வீட்டு விட்டு அமிச்சா போதும். எப்பா அக்கம் பக்கம் சொல்லிட்டே இல்லையப்பா? எனக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் சொல்லிட்டோமா? உனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டியா? என் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிட்டேன், வருவா இனிமேட்ல தான். என்னடா ராமசாமி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்களா? வா வா வந்துடுவாங்க, பக்காப்பா. என்னம்மா ரெடியா வர காய்கறிலாம் வச்சு உட்காந்துக்கிறா? என்ன பண்றது மாமா, நான் தான் செஞ்சாகணும். தம்பி உங்க அக்காவுக்கு ஒருத்தர செய்ய வேண்டியதுனடா. வந்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சோறு போடுவாங்க. துணியா போயினா இருக்கணும், தேவையில்லாத்துல பேசினு இருக்க கூடாது. என்னப்பா உன் பையன் இப்படி பேசுறான்? சின்ன வயசுல செல்லமா வளர்த்துட்டப்பா. சரி விடு, அதெல்லாம் அப்படிதான்ப்பா பேசுவான் அவன். லைன் கட்டின்னு வருதுங்க பாரு. இந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாள் பார்த்து கல்யாணம் நடப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்கம்மா வாங்க, இன்னும் பணத்தை வந்துருவாங்க. முன்னாடி வந்துருவீங்க. அப்பதான் மாப்பிள்ளை வெள்ளை கருப்புன்னு பார்த்தா ஒரு வேலை பூ. உக்காருங்க உக்காருங்க உக்காருங்க. ஐயோ கனகா முகத்துல சந்தோஷத்தை பாரு. கிண்டல் பண்ணதுக்கு வெக்க வெக்கமா இருக்குது. கிண்டல் பண்ண என்ன ஆகுது விடு. என்ன சோறு போடுவாங்க தானே ஓடியான்ட்டா? ஏண்டா நாங்க சோறு தண்ணி பார்த்ததே இல்லையா? கவனிக்கிறா தம்பி. டேய் கம்முன்னு வாய் முன்னுங்கடா, எதோ பேசுகிற. ஏக்கா கொஞ்சம் சமையல்லாம் போய் பாரு. நான் பாக்குறேன், நான் பண்ணாத யார் பண்ண போறாங்க? நான் ஏதாவது செய்யணுமா? வாக்கா வந்து ஏதாவது வெங்காயம் தக்காளி கட் பண்ணுக்கா. வாக்கா சோத்துன்னு வந்துங்கள வேலை வாங்கி நிக்குது பாரு. இதுனா மூஞ்சில 3/4 கிலோ மஞ்சா தாடி நிக்குதா? நான் ஓசி மஞ்சாவா? டேய் தம்பி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பிரியாணியா வெள்ளை சோறா? ஏன் பிரியாணி துணிவா இல்ல வெள்ளை சோறுனா துணிவியா? வெள்ளை சோறுனா எனக்கு ஜீரணமே ஆகுதுப்பா. நான் பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவேன். கிஞ்சிச்சு போ. குழந்தைக்கு பிறக்கும் போதே பிரியாணியா ஊட்டிக்கிறாங்க போலுக்குது, அதான் பிரியாணியே கேக்குது. அதெல்லாம் விடு, முதல்ல பிரியாணியா வெள்ளை சோறா சொல்லு. அது பிரியாணி தான் இங்க இருக்குமா? வெள்ளை சோறுலாம் செட் ஆகாதா? தொண்டில அடிச்சுக்குமா? என்னடி வீட்டுல வெள்ளை சோறு தான் செய்யறோம். என்னது வெள்ளை சோறா? அடிப்பொடி போக தேவையில்ல. நாடக பார்த்து விட்டு வந்த 3 வாட்டி இதுக்குதான் வந்து கூப்பிட்டியா வெள்ளை சோத்துக்கு? போடிங்க போ. அப்படியே எல்லா வீட்டுல கேட்டுன்னு போ. ஏமா வெள்ளை சோறா பிரியாணி? டேய் போடா, வெள்ளை சோறு போட்டு ஃபங்க்ஷன் நடத்துறானுங்கண்ணா. யோ உனக்கு வெக்கமா இல்ல? வெள்ளை சோறு போடுறிய? ஐயா என்ன இப்படி திட்டிட்டு போதா? நீ விடுப்பா, வெள்ளை சோறு போட்டாலும் சரி பைது போட்டாலும் சரி நான் துண்ணுவேன். நீ பச்சை தண்ணி ஊத்துனா கூட குடிச்சு தான் போவேன். நாங்கன்னா இல்ல நான் சொல்றோம். தம்பிக்கு குசும்பு அதிகம். கனகா மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? உன்னோட அழகா இருப்பாரா? எங்க அப்பாவோட முதலாளி. நான் கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறியா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா கேட்டேன்டா. இதே மாதிரி தான் அதுக்கு மாப்பிள்ளை வீட்டு பார்க்கும்போது வந்து கெத்து விட்டா. டேய் கம்முனு வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது பேசிட்டு இருக்க வந்துட்டேன். ஹாய் முதலாளி வந்துட்டாரு. போடே மாட்டின மட்டனு சிக்கனாக்க சிக்கனு முதலாளிக்கு மாட்டிக்கிச்சு ஜோடி தானே டக்குன்னு. கோச்சுக்குன்னு போவேன் நான் மோட்டு இல்ல, கோபமா பேச நான் பட்டுனு இல்ல, பராமரிச்சு இறக்கும் என் மாமனார் தலைய தொட்டா சருக்கும் சருக்கும் சருக்கும். மாமா பாட்டு எப்படி நைட்டு ஃபுல்லா பிராக்டிக்ஸ். முதலாளி இந்த ஏழை வீட்டுல பொண்ணு எடுக்குது ரொம்ப சந்தோஷம் முதலாளி. முதலாளின்னு சொல்லாதீங்க, கிளியோபாட்ரா மாதிரி பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க, நீங்க என் மாமனாரு. தத்த மீனே கருவாரு வாழை மீனே கருவாரு எங்களுக்கு முதலாளி வாரி வாரி தருவாரு. போதும் 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 மாமா தான் மாமா, என் செல்ல செல்ல மாமா, உன் பொண்ண கொஞ்சம் கண்ணுல காட்டு மாமா. அஜாலே மஜாலே குஜாலே இன்னைக்கு நீ தானே அம்பேலே. இன்னும் அபசகனமா பாடுறான், யார் அவன்? உங்க மச்சான் என் மகன். முதலாளி நீங்களும் பாடகர், உங்க மச்சானும் பாடகர். ஐயோ ஐயோ செம்ம காம்பினேஷன். நல்ல காம்பினேஷன்ல. அப்புறம் என்ன நடக்குதுங்க? தாறுமாறு தக்காளி சோறு எங்க வீட்டுல, பிரியாணி சோறு இல்ல தானே எங்க வீட்டுல. மச்சான் பாட்டு சூப்பரு, உடே உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் வாங்கி தரேன். அத்திரி பத்திரி கொலே என்னடா திடீர்னு பாட்டு பாடுற? அண்ணி எங்கன்னு கேளுங்க முதலாளி. நான் அவசரப்படுறனோ இல்லையோ, இவனுங்க ரொம்ப அவசரப்படுறாங்க. மாமா உன் பொண்ணை பார்க்க போலாமா? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா. அக்கா நல்லா பாரு மாதிரி உட்காந்துக்கிற, பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. அவர் பாக்கலடா நான் உட்கார்ந்துருக்கிறத. எனக்கு நான் அப்படி தோணல. சரி நடக்கட்டும். என்ன மாமா இவங்க எல்லாம் எந்த ஒரு சமையல்காரங்க? ஃபுல்லா கேர்ள்ஸாவே புடிச்சுக்கிறீங்க. புந்தி போச்சு. கோயிந்தா அரே கோயிந்தா. கோவிந்தா பாட்டு கூட தெரியுமாப்பா உனக்கு? சூப்பரு. ஏய் மூதேவியா பேச, அந்த நாளைக்கு ஒன்னும் புரியல. ஹாய் ஹாய் மாமா, இந்த சமையல்கார அக்காவை பாருங்க மாமா, நல்லா பூசணிக்க மாதிரி உருண்டையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிக்குது இல்ல? பார்த்தா நல்ல சமையல்காரங்க மாதிரி இருக்காங்க, பிடிச்சிருக்கு மாமா. அப்புறம் நாம எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன மாமா கை கொடுக்குற? பொண்ணை கூப்பிடு. சோதனை மேல் சோதனை ஏக்கா போதுமடா சாமி. ஏய் அப்பா உன் பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டுறா, உங்க அக்காவா வர சொல்றா. என்ன மாப்பிள்ள கண்ணாடி கைட்டு பாரு. கண்ணாடி கழட்டிட்டு பாராவா? அடடே பொண்ணு இங்க உட்காந்து இருக்கா? நான் இல்ல நான் ஃப்ரெண்டு, இவதான் பொண்ணு. பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்ல. நான் கட்டிக்க போற பொண்ணு நீங்களா இல்ல உள்ள இருக்காங்களா? ஐயா நீங்க கட்டி போற பொண்ணே இவதான். ஏய் வெக்கப்படுறீ, அப்புறம் என்ன பொண்ணு நினைச்சுக்க போறாரு? முதலாளி என் பொண்ணு முதலாளி. டேய் உன் பொண்ணு இதுவா? ஆமா முதலாளி. யோ ஸ்ரீதேவி போட்டோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட காட்டினியா? இதே மாதிரிதான் மாப்பிள்ள என் பொண்ணு இருக்குன்னு சொன்ன. முதலாளி நல்லா உத்து பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு கண்ணு கோளாரா? இத போய் ஸ்ரீதேவிங்கிறான். இத சுத்தி வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகும் போல்து. ஏமா நீ ஒரு பொண்ணு? ஆமா மாமா. என்னாச்சு? சோக பாட்ட பாடுங்கடா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்றும் வடிவில் வந்தது. ஒரு முதலாளி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.